இருந்துமே வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த 200 அடிக்க முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தா அனிகேத் வர்மா. கோலி வந்து அனிகேத் வர்மாவோட கேட்சை வந்து டிராப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் குறிப்பா சொல்ல போனா 19வது ஓவர்ல வந்து அனிகேத் வர்மா வந்து 2 6 ஒரு 4மே அடிச்சாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பால் வந்து பெயின் வந்து ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் எடுத்து நான் ஸ்ட்ரைக் போயிட்டாரு. ஸ்ட்ரைக்குக்கு வந்த பேட்ஸ்மேன் வந்து அவர் வந்து குறிப்பா சொல்ல போனா வந்து 2 6 ஒரு 4மே அடிச்சாரு. ஸோ அதனால வந்து அனிகேத் வர்மா அடிச்ச அந்த ஷாட்ஸ் மூலியமா வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து 200 கடக்க ஒரு பாசிபிலிட்டியா இருந்தது. அண்ட் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து பினிஷ் பண்ணும்போது 201க்கு 9 விக்கெட்ல முடிச்சாங்க. எஸ்ஆர்ஹெச்காக அதிகபட்சமா வந்து இஷான் கிஷன் 80 ரன்னோ, அனிகேத் வர்மா 18 பால் 43. ஸோ வந்து கோலி கேட்ச் விடும் போது அவர் வந்து எங்கேயோ இருந்தாரு. பட் கோலி கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து 43 வெறும் 18 பால்ஸ். இது வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து கிளாசன் வந்து 31 அடிச்சாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இதோட முடியுது. ஆர்சிபி வந்து சேஸ் பண்றாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஆர்சிபி சேஸ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, பில்சால்ட்